ஈப்போ சுல்தான் அஸ்லான் ஷா விமான நிலையத்தின் LTSAS விரிவாக்க பணிகளுக்கு அரசாங்கம் 60 மில்லியன் ரிங்கெட் நிதியை அங்கீகரித்துள்ளது. முதல் கட்டமாக 8 மில்லியன் ரிங்கெட்டும் இரண்டாம் கட்டத்திற்கு 52 மில்லியன் ரிங்கெட்டுமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரித்திருப்பதன் மூலம் நீண்ட நாள் கனவை பிரதமர் நிறைவேற்றியுள்ளார். இது மாநில மக்களுக்கு அவரின் சீன புத்தாண்டு பரிசு என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கொர்மிங் தெரிவித்தார். விரிவாக்கத்தின் வழி LTSAS விமான நிலையம் ஆண்டுக்கு 7 லட்சத்திற்கும் குறையாத பயணிகளை கையாள முடியும். தற்போது ஆண்டுக்கு 5 லட்சம் பயணிகள் அதனை பயன்படுத்துகின்றனர். விமான நிலையத்தின் விரிவாக்கம் பேரா மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர செய்யும். குறிப்பாக பினாங்கு அனைத்துலக விமான நிலையம் அல்லது KLIA வழியாக செல்லாமல் மாநிலத்தில் இருந்து பொருட்களை நேரடியாகவே ஏற்றுமதி செய்ய வழி ஏற்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தவிர பேராக்கை தாய்லாந்து, ஜப்பான் போன்ற புதிய வழித்தடங்களுக்கும் இணைக்க வாய்ப்பு ஏற்படும் என்றார் அவர். ஈப்போவில் நடைபெற்ற பேரா சீன வர்த்தக மற்றும் தொழில் சபையின் சீன புத்தாண்டு திறந்து இல்ல உபசரிப்பில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.